ஈசி செக் பண்ணாமல் வாங்கினா அது வந்து ப்ராப்பர்ட்டி நம்ம இல்லைன்றதை உறுதிப்படுத்திக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா ஈசியில் தான் தெரியும் அது வந்து யாரோட ப்ராப்பர்ட்டி, யாருக்கு கைமாறி இருக்குன்னு தெரிகிற ஒரு வில்லங்க சான்றிதழ். அந்த சான்றிதழ் இல்லாமல் நம்ம வந்து ஆசைப்பட்டு ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு, எனக்கு 20 வருஷமா இவங்களுக்கு தெரியுமே அப்படின்னு வாங்கினா ஆபத்து தான். ஓகே, அதனால் குறைஞ்சபட்சம் ஒரு 30 வருஷம் ஈசி போட்டு நம்ம அதை செக் பண்ணணும் யாருக்கு மாறி இருக்குன்னு. சப்போஸிங் அந்த இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியுமே டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஈஸியும் எடுத்து பார்த்துட்டு, மேனுவல் ஈஸின்னு சொல்லுவோம், கம்ப்யூட்டரில் வராது, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் கவர் ஆகாது. அதனால் மேனுவலில் ரெஜிஸ்டரில் போய் பார்த்து, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் சப்சிக்வெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ், அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட இல்லை, ஏன்னா முன்னாடி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து 4 ரெஜிஸ்டர் ஆஃபீஸாக பிரிஞ்சிருக்கும். அப்போ அந்த மெயினான ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எதில் பதிவு பண்ணாங்களோ ஒரு 40 வருஷம் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் நம்ம ஈஸியை போட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கணும் இது வந்து ப்ராப்பர்ட்டி சரியான ப்ராப்பர்ட்டி தானே. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஈஸி பார்க்காம டிரான்சாக்ஷன் பார்க்காம வாங்கினா என்னைக்குமே தலைவலி காத்திருக்கும். அது நம்ம ஏன்னா இப்போ வரும்னு சொல்ல முடியாது, அந்த பிரச்சனை 3 வருஷம் கழிச்சு வரலாம், 4 வருஷம் கழிச்சு வரலாம். சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிருப்பாங்க, அவங்க எங்கள் தாத்தா சொத்துன்னு வருவாங்க, இல்லைங்க இது 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ மாற்றாங்க எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சதுன்னு கேஸ் ஃபைல் பண்ணாங்கன்னா அப்போ பெரிய ஆபத்து வந்துடும். அதனால் ஈஸி பார்த்து கரெக்டான டைட்டில் வெரிஃபிகேஷன், லீகல் ஒப்பீனியன் பார்த்து தான் இடம் வாங்கணும். அப்படி பார்க்காம வாங்கினா என்னைக்கு இருந்தாலும் கழுத்துக்கு மேலே தொங்குற கத்தி அது.